ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசே நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 13வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், அர்ஜுனா, உண்மையான ஆனந்தம், உண்மையான சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும் என்று தெரியுமா? உண்மையான ஆனந்தம், உண்மையான சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி. அதாவது சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே, தன்னோட மனதுக்குள்ள இந்த விஷயம் எதையும் நான் செய்யவில்லை, தான் செய்யும் எந்த ஒரு செயலும் தான் செய்யாததுதான், தான் கர்த்தா அல்ல என்கிற பாவம் யாருக்கு இருக்கோ, சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி, சுகமானது அவனுக்கு வசப்பட்டதாக இருக்கும். அதாவது வசப்பட்டது என்றால் அவனுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அப்படி தன்னிடம் சுகத்தை வைத்துக் கொண்டிருக்கும் நபர், தன்னிடம் சந்தோஷத்தை வைத்துக் கொண்டிருக்கும் நபர், ஒரு ஆனந்தத்தின் ஸ்வரூபமாக இருக்கும் ஒரு நபர், அவர் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை நான் தான் கர்த்தா என்று அந்த ஒரு பாவமே இல்லாமல் செய்வார் என்று சொல்றார். இதுல இருந்தே இந்த ஸ்லோகமானது சாங்கிய யோகியை குறிக்கும் ஒரு ஸ்லோகமாக இருக்கு என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் சாங்கிய யோகியை குறிக்கக்கூடிய ஸ்லோகமாக இருந்தாலும் இது கர்மயோகிக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். கர்மயோகியும் இப்படிதான் இருக்கிறார் என்றும் சொல்லலாம். சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தான் செய்யும் எந்த ஒரு செயலையும் பகவானிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதை நான் அல்ல, நான் கர்த்தா அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நெய்வ குர்வன்ன காரயன். இப்படி செய்கிறவன் அவனோட உடலால் செய்யப்பட்ட எந்த ஒரு செயலையுமே, தன்னோட உடலால் அவன் செய்யும் எந்த ஒரு செயலுமே தான் செய்வதல்ல, நான் கர்த்தா அல்ல. இந்த உடலால் செய்யப்படும் விஷயங்கள் இந்த உடல் தான் செய்கிறது. ஆனால் இந்த உடலும் நானும் வேறு வேறு, இந்த உடலும் நானும் ஒன்றல்ல. ஏனென்றால் நான் என்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டியே உள்ள இருக்கிற ஆத்மா தான். அந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் வேறல்ல. அப்பேற்பட்ட பரமாத்மாவை இந்த ஆத்மா சென்று அடையணும் என்றால் இந்த உடலால் செய்யப்படும் எந்த ஒரு செயல் மீதும் நான் உரிமை கொண்டாடக்கூடாது என்று புரிந்து கொள்கிறார் நம்மளோட சாங்கியோகி. அப்படி இருக்கும் சாங்கியோகி சுகம் வசி, அவர் சுகம் அவரை தேடி வரும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த இடத்தில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளோட உடல், நம்மளோட இந்த தேகம் இருக்கிறதே, அந்த தேகத்தை நவத்வாரே புரே தேகி என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். நவத்வாரம் என்று சொன்னாலே 9 வாயில்கள் என்று அர்த்தம். இப்ப எப்படி ஒரு கோட்டை, ஒரு அரண்மனை இருக்கு என்றால் அதுக்கு கிழக்கு வாயில், மேற்கு வாயில் என்று பல வாயில்கள் இருக்கும், பல வாசல்கள் இருக்கும். இப்படி இருக்கும்போது அதே மாதிரிதான் நம்மளோட உடலும் ஒரு ஊராக நம்ம பாவித்து கொண்டோம், ஒரு கிராமமாக, ஒரு ஊராக நம்ம வர்ணனை செய்தோம் என்றால் இந்த ஊருக்கு, இந்த ஒரு தேகத்துக்கு 9 வாயில்கள் இருக்கு என்று சொல்றா வேதங்களில். அந்த 9 வாயில்களாக இருப்பது நம்மளோட 2 காதுகள், இது 2 வாயில்களாக மாறிடும். 2 காதுகள், 2 கண்கள், 2 நாசித்வாரங்கள், நம்ம மூக்கில் இருக்கும் 2 ஓட்டைகள் இருக்கே, அதுவும் துவாரங்கள் தான். ஒரு வாய் இங்க மேல் பகுதியில இருப்பது 7ஆக இருக்கு, 7 வாயில்களாக இருக்கு. மீதி 2 வாயில்களாக மலஜலம் கழிக்கும் வாயிலாகவும் இருக்கு, இனப்பெருக்க குறிகளாக இருக்கு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்று சொல்றோமே, அதுவும் இருக்கு. அதனால் 9 வாயில்கள் கொண்ட ஒரு ஊராக, ஒரு புரே என்று சொல்ற நம்ம கிருஷ்ண, ஒரு நகரமாக இருக்கு என்றே சொல்லலாம். 9 வாயில்கள் கொண்ட நகரமாக இருக்கும் இந்த ஒரு தேகத்தால் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலிலிருந்து வரும் பலன் இவரை தீண்டாது என்று சொல்றார் கிருஷ்ணன். முக்கியமாக அழகாக அவர் சொல்வது, உடல் என்பதற்கு அந்த நவத்வாரம் என்று பொருத்திய அந்த ஒரு விஷயமே அழகாக தான் இருந்தது. மேலும் சாங்கியோகியை சொல்லாமல் இந்த இடத்துல அழகாக ரெஃபர் பண்றார் நம்மளோட கிருஷ்ணன். அதனால இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கத்தை சுருக்கமாக பார்த்தோம் என்றால், இதுவரை அந்த கர்மயோகம் சாங்கியோகம் வேறல்ல என்று பார்த்தோம். கர்மயோகியின் குணங்களை பார்த்தோம், சாங்கியோகியின் குணத்தை பார்த்தோம். அடுத்தது கர்மயோகியின் குணத்தை பார்த்து திருப்பியும் சாங்கியோகியின் குணத்தை பார்க்கிறோம். இப்படி ஏன் மாத்தி மாத்தி கிருஷ்ணன் சொல்லிட்டே இருக்கார்? கர்மயோகியை பத்தி சொல்றார், சாங்கியோகியை பத்தி சொல்றார், திருப்பியும் கர்மயோகியை பத்தி சொல்றார், திருப்பியும் சாங்கியோகியை பத்தி சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் என்றால், கிருஷ்ணர் அவர் கொடுத்த வாக்கை காப்பாத்துகிறார் என்றுதான் சொல்லணும்.
என்றால் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் கர்மயோகமும் சாங்கியோகமும் ஒன்றுதான் என்று சொன்னாரே கிருஷ்ணர். அப்போ கர்மயோகியை பத்தி அவர் எவ்வளவு புகழ்ந்து சொல்றாரோ அதே அளவுதான் சாங்கியோகியை பத்தியும் புகழ்ந்து சொல்லணும். அதனால்தான் மாறி மாறி ஆல்டர்னேட்டிங்காக இந்த கர்மயோகியை பத்தியும் சாங்கியோகியை பத்தியும் சொல்லிட்டே வரார். இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், தான் செய்யும் எந்த ஒரு செயலையும் நான் தான் கர்த்தா என்கிற பாவம் இல்லாமல் நவத்வாரங்களாகிய 9 வாயில்கள் கொண்ட இந்த ஒரு தேகத்தால் எந்த செயலை செய்தாலும் அது பகவானை சென்று அடையட்டும், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் அல்ல, என்னோட இந்திரியங்கள் தான் என்னோட புலன்கள் தான் இதை செய்யறதே தவிர எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அந்த ஒரு உரிமையை, அந்த அகங்காரத்தை யார் விடுறாளோ அவாதான் சாங்கிய யோகி என்று கிருஷ்ணர் அழகாக அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 13வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.